உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். Yes Lord, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவிலே உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்த தெய்வமே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். நல்ல உற்சாகத்தோடு உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி எத்தனை முறை இடறி போனாலும் கர்த்தாவே நீர் எங்களை மன்னித்து, எங்கள் அக்கிரமங்களை மன்னித்து, எங்கள் மீறுதல்களை மன்னித்ததற்காக நன்றி அப்பா. எத்தனை முறை இடறினாலோ அத்தனையும் மன்னித்தே. ஆண்டவருடைய அன்பு தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலோ அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை. ஆமென். Yes Lord, வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆண்டவர் நம்மை தள்ளிவிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டார். இந்த புதிய ஆண்டுல கூட கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. சேர்த்துக் கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்துக் கொள்ள எனக்காக ஆண்டவர் மீண்டும் வரப்போகிற தேவன். இந்நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன்,
மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், Yes Lord, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். இந்நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். அல்லேலூயா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவர் முடியாதது என்பதை முடிய செய்கிற தெய்வம், என்னை கண்டு புதிய ஆரம்பத்தை கொடுக்கிற தெய்வன். முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து, தூக்கி எறியப்பட்ட யாராயிருந்தாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்ளுகிறவர். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. பாடுவோமா? ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட மனிதர்கள் நம்மை தூக்கி எறியலாம், ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவன். சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே Yes Lord, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அல்லேலூயா. கொள்ளலாம். சங்கீதம் 46 மாறி மாறி வாசிக்கலாம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். நடு சமுத்திரம் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான ஒரு வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்து அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியின் பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். 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 அல்லேலூயா.
11வது வசனத்தை பாருங்க. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் யாரு? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆதி முதல் இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கு பாதுகாப்பாக இருக்கிற தேவன். நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறதுனால ஒரு விசேஷித்த பாதுகாப்பை கர்த்தர் இந்த ஆண்டு நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட அதை சுகந்தரிக்க கர்த்தர் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்று கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்று கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. கைத்தட்டி பாடலாம். யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. பாடுவோமா? நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் நம்மோடு, யாக்கோபின் தேவன் எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே, என்னாலும் நடத்துவாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு பிள்ளைகளே, இந்த 2021 ஆண்டின் முதல் நாளிலே கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் கடந்த ஆண்டிலே நம்மோடு கூட இருந்தார், நம்மை பாதுகாத்தார். பொல்லாப்பும் தீங்கும் பலவிதமான போராட்டங்களும் நம்மை கடந்து வந்தாலும் சூழ்ந்து கொண்டாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கினார். அவரை சார்ந்து வாழவும்
அவருடைய கிருபையினாலே நிலைத்திருக்கவும் நமக்கு உதவி செய்தார். கடந்த ஆண்டிலே நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று நம்மோடு இருந்து நம்மை விட்டு விலகாமல் நம்மை பாதுகாத்தபடியினாலே நாம் கலங்காமல் பயப்படாமல் 2020 ஆண்டை கடந்து வந்தோம். அன்பானவர்களே, 2021 ஆண்டிலே நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த ஆண்டிலே இப்பொழுது முதல் இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அறிக்கை செய்து அந்த விசுவாச அறிக்கையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கிருபைகளையும் சுதந்திரத்துக் கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா. இந்த ஆண்டுக்கான வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 105 20வது வசனம். சங்கீதம் 105 20வது வசனம். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்த்து சொன்னான். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்த்து சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்த்து சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தைகளை இந்த ஆண்டின் வாக்குத்தத்த வசனமாக நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த வசனத்திலே 2 பகுதி இருக்கிறது. ஒன்று கட்டவிழ்க்கப்படுகிற ஒரு அனுபவம், இரண்டாவதாக விடுதலையாகிறதான ஒரு அனுபவம். இந்த ஆண்டுக்கான வாக்குத்தத்தம் விடுதலையின் ஆண்டு என்று நாம் எடுத்துக்கொள்வோம். 2021 ஆண்டு விடுதலையின் ஆண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. 2021 ஆண்டு விடுதலையின் ஆண்டு. கர்த்தர் விதமாகவே அவருடைய வல்லமையான விடுதலையின் அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவாராக. அன்பானவர்களே, கடந்த ஆண்டிலே பலவிதமான போராட்டங்களை நாம் கடந்து வந்தோம். நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான கட்டுகள் இருந்தது, பலவிதமான அடிமைத்தனங்கள் இல்லாவிட்டால் சிறையிருப்புகள் இருந்தது. அவைகளெல்லாம் நாம் கடந்து வந்தோம். ஆனால் இந்த ஆண்டிலே கர்த்தருடைய இரக்கத்தினாலே தயவினாலே நாம் கட்டவிழ்க்கப்பட்டு விடுதலையாகி தேவனுக்கு சாட்சியாக நிற்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வார் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். பலவிதமான கட்டுகளும் பலவிதமான சிறையிருப்புகளும் நம்முடைய வாழ்க்கையிலே இப்போதும் இருக்கிறது. ஆனால் இனிமேல் இருக்கா. இந்த ஆண்டின் முதல் நாளிலிருந்து கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். கர்த்தர் கிரியை செய்ய வேண்டுமானால் நாம் அவருடைய வசனங்களை உறுதியாக பிடித்துக் கொண்டு அந்த வசனங்களின் அடிப்படையிலே நாம் அறிக்கை பண்ணி அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அந்த வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாக்கிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் இந்த ஆண்டிலே அவர் சொன்னபடி அவருடைய விடுதலைகளை நமக்கு கட்டளையிடுவார். இந்த வாக்குத்தத்த வசனத்திலே வாசிக்கப்பட்டதான் அந்த வசனம். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்த்து சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலையாக்கினான் என்ற அந்த வார்த்தை யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டதான வார்த்தை. யோசேப்பு தேவனுடைய பிள்ளை. அவன் தேவனை நேசித்தான், தேவனுக்கு பயந்தவனாயிருந்தான், தேவனுக்கு உண்மையுள்ளவனாயிருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே வித்தியாசமான போராட்டங்கள் இருந்தது. சொந்த சகோதரர்களாலே அவன் சிறையாக அடிமையாக விற்கப்பட்டான். பார்வோனுடைய ஒரு அதிபதியினுடைய வீட்டிலே ஒரு வேலைக்காரன், அடிமை வேலைக்காரனாக அவன் இருந்தான். அந்த வேலையிலே அவன் உண்மையுள்ளவனாக இருந்து எஜமானனுக்கு பிரியமானவனாக இருந்தபடியினாலே எஜமானவனை உயர்ந்த பதவியில வைத்தான். தன் வீட்டுக்கெல்லாம் அதிகாரியாக்கினான். ஆனால் அதே வீட்டிலே அவன் அதிகாரியாயிருந்தான். அவன் ஒரு அடிமைதான், அவன் சிறைதான். சிறையிருப்புக்குள் உள்ளானவன். அந்த சிறையிருப்பின் அனுபவத்தோடு கூட அவன் ஒரு அடிமையாக அவன் இருந்தான். ஆனால் அதே இந்த வீட்டிலே அவனுக்கு நிந்தை அவமானம் ஏற்பட்டது.
உண்மையில் வீணான பழி சொல் ஏற்பட்டது. எனவே அவனுடைய எஜமான் போத்திப்பார் என்கிறதான அந்த அதிகாரி அவன் வீட்டுக்குள்ளே இருந்ததான சிறைச்சாலையிலே அவனை வைத்தான். நாம் வாசித்த அந்த 105:20 வசனத்திலே நாம் பார்க்கிற காரியங்கள் என்னன்னு சொன்னால், அவன் கட்டுக்குள்ளே அவன் கால்கள் சிறையிலே சங்கிலியினால் கட்டப்பட்டிருந்தது. 105 சங்கீதத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, சிறைச்சாலையிலிருந்து அவன் வெளியே வர முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு அனுபவம். அதுபோல இந்த நாட்களிலே நாம் அநேக வழிகளிலே கட்டப்பட்டிருக்கிறோம். இந்த வேளையிலே சில அடிமைத்தனங்களிலிருந்து, சில சிறையிருப்பிலிருந்து வெளியே வர முடியாத நிலைமையிலே நாம் காணப்படுகிறோம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த யோசேப்புக்கு ஆண்டவர் இறங்கினபடியினாலே, அவன் சிறைச்சாலையிலேயும் தேவனுக்கு பயந்து நடந்தபடியினாலே, தேவனை வைத்திருந்த விசுவாசத்தினாலே உயர்ந்த ராஜாவினிடத்திலிருந்து அவனுக்கு நேராய் கட்டளை பிறந்தது. ராஜா ஆள் அனுப்பி அவனை முதலாவது கட்ட வேண்டும். சிறைச்சாலையிலே கால்கள் சங்கிலிகளினாலே கட்டப்பட்டிருந்த அவனுடைய கால்களின் சங்கிலிகள் அது அவிழ்க்கப்பட்டது. இரண்டாவதாக அவன் சிறைச்சாலையில் இருந்து விடுதலையானான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் ஒரு சுதந்திர மனிதனாக ராஜாவுக்கு முன்பாக நின்றான். ராஜா அவனிடத்திலே தன்னுடைய சந்தேகத்தை கேட்டான். ராஜாவுக்கு ஏற்ற உத்தரவு அருளினபடினாலே நம் வேதத்திலே வாசிக்கிறோம், அந்த யோசேப்பு விடுதலையானது மாத்திரமல்ல, அவன் ஒரு அதிபதியாக மாறினான். அவன் ஒரு உயர்ந்த அதிகாரியாக மாறினான். அவனுடைய முதலாவது எஜமானனுக்கு மேலான அதிபதியாக மாறினான். பார்வோனுக்கு அடுத்த உயர்ந்த ஸ்தானத்தில் அவன் வைக்கப்பட்டான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, அன்றைக்கு யோசேப்புக்கு கட்டவிழ்த்து அவனை விடுதலையாக்கின கர்த்தர் இன்றைக்கு இந்த ஆண்டிலே நம்மையும் கட்டவிழ்த்து விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. நம்மை விடுதலையாக்கக்கூடிய 3 காரியங்களை குறித்து நம்ம பார்ப்போம். 3 காரியங்கள் நமக்கு விடுதலை அளிக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. முதலாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 34வது வசனத்தை நாம் வாசிப்போம். 8வது அதிகாரம் 34வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே ஆண்டவராகிய இயேசு தம்மை சுற்றி இருந்த மக்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தேவனுடைய ஆலயத்தில் ஆராதிக்கிறவர்களாயிருந்தால், தேவனுடைய ஆலயத்தில் வந்து பாடல்களை பாடுகிறவர்களாயிருந்தால், பல வேளைகளிலே பல சந்தர்ப்பங்களிலே நாம் பாவத்துக்கு, சில பாவங்களுக்கு நாம் அடிமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த பாவங்கள் நம்மை அடிமை என்கிற ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே வைத்திருக்கிறோம். அதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். நிச்சயமாகவே நமக்கு விடுதலை வேண்டும். கர்த்தருக்கு சொல்றோம். பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, நம்மை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற, நம்மை உத்தரப்படுத்திக் கொண்டிருக்கிற பல காரியங்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். எனவே இயேசு சொல்லுகிறார், யோவான் 8வது அதிகாரம் 36வது வசனத்திலே, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். கர்த்தருக்கு சொல்றோம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அவர் சகல அதிகாரம் உடையவர். மத்திய 28வது அதிகாரம் கடைசி வசனத்திலே ஒரு விதமாய் சொல்லுகிறார், வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டது. சகல அதிகாரமுடைய தேவகுமாரன். அவர் சொல்லுகிறார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆக இந்த நாட்களிலே
நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறதான அந்த மெய்யான விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் குமாரனாகிய இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 8:37 ஒரு வார்த்தை நாம் வாசிக்கிறோம். அதற்கு பிலிப்பு பிலிப்பு நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றார். தடையில்லை. அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்றான். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. எங்கே ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. அந்த ஆலோசனைக்கு இன்னொருவர் கீழ்ப்படிந்து அறிக்கை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு பெரிய அதிகாரி, எத்தியோப்பிய தேசத்தினுடைய ராணியுடைய பொருட்களுக்கெல்லாம் அதிகாரி, பொக்கிஷதாரி. அவன் ஒரு நல்ல மனிதனாக இருந்தாலும் அவனுக்குள்ளே அவனுடைய இருதயத்திலே ஒரு விடுதலை அவசியமாக இருந்தது. பயபக்தி உள்ளவனாக இருந்தாலும் அவனுக்கு ரட்சிப்பு தேவைப்பட்டது. எனவே ஆண்டவராகிய தேவன் பிலிப்பு என்கிறதான தம்முடைய ஊழியக்காரனை சுவிசேஷகனை அவனுக்கு நேராக அனுப்பி அவனுக்கு சத்தியத்தை போதித்தார். போதிக்கும் பொழுது அவன் நானும் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று அவன் விரும்பினான். நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என நான் கேள்விப்பட்ட பொழுது நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை என்று சொல்லி தேவ மனிதன் சொன்ன பொழுது அந்த மந்திரி சொன்னார், நான் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்றார். அன்பானவர்களே, இந்த நாட்களிலே குமாரனால் வரக்கூடியதான விடுதலை நமக்கு வேண்டுமானால் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அந்த மந்திரிக்கு ரட்சிப்பு கிடைத்தது. வசனத்தை தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். ஆவியானவர் பிலிப்பை எடுத்துக் கொண்டு போனார். அந்த அதிபதியோ சந்தோஷத்தோடு தன்னுடைய வீட்டுக்கு போனார். கர்த்தர் மகிமை உண்டாவதா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலை கொடுக்கும் பொழுது அந்த விடுதலையை நாம் பெற்றவர்கள் கீழ்ப்படிவோம், சந்தோஷத்தால் நிரப்பப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மார்க்கு 10வது அதிகாரம் 47வது வசனத்தை நாம் வாசிப்போம். நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினார். அன்பானவர்களே, அந்த மந்திரி விசுவாசித்தான், கீழ்ப்படித்தான். எங்கே பார்க்கிறோம்? மரிமே என்கிறதான ஒரு குருடன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவனுக்கு ஒரு விடுதலை தேவையாயிருந்தது. குருட்டுத்தனத்திலிருந்து விடுதலை. குருடர்களுக்கு தடவித்தான் நடக்க வேண்டும். அறியாத வழியிலே அவர்களால் சுதந்திரமாக நடக்க முடியாது. எனவே அவன் தன் குருட்டுத்தனம் நீங்குவதற்காக அவன் இயேசுவை அறிக்கை செய்தான். நசரேயனாகிய இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். அன்பானவர்களே, இந்த நாட்களிலே நாம் விடுதலை பெற வேண்டுமானால் நிச்சயமாக இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்து இயேசுவை கூப்பிட வேண்டும். ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், அவர் மனதுருக்கம் உள்ளவர். அவிதமாக அவன் கூப்பிட்டுதான் வேளையிலே ஆண்டவராய் இயேசு நின்று அவனுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்தார். அவனை அருகில் அழைத்தார். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். நான் பார்வையடைய வேண்டும் என்று அவன் பதில் சொன்னான். அப்பொழுது ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை கண்டு நீ சுகம் பெறுவாய் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். உடனே அவனுக்கு பார்வை கிடைத்தது. அன்பானவர்களே, இந்த நாட்களிலே, இந்த ஆண்டு நம்முடைய குருட்டாட்டத்திலிருந்து வழி தெரியாமல் திகைத்து வழியறியாமல் இருளிலே நடந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். இருட்டிலிருந்து, குருட்டாட்டத்திலிருந்து அவர் நம்மை விடுதலை ஆக்குவார். ஒருவேளை சரீர பிரகாரமாக நாம் குருடா இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய சிந்தையிலே என்னென்ன காரியத்துக்கு என்னென்ன செய்வது என்று அறியாமல் தடவித்திலே உள்ளாயிருக்கிறார். இந்த வேளையிலே குமாரன் உங்களை விடுதலையாக்கினார். மெய்யாகவே விடுதலையாவீர்கள். எந்த பாவமாய் இருந்தாலும், எந்த அடிமைத்தனமாய் இருந்தாலும், இந்த பாவத்திற்கு அடிமைத்தனத்திலிருந்தும் அந்த அறியாமையிலிருந்தும் அவர் உங்களை விடுதலையாக்குவார். அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்பொழுது மெய்யாகவே நாம் விடுதலையாவோம் என்று சொல்லி இந்த ஆண்டிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது நமக்கு விடுதலை வேண்டுமானால் குமாரன் நம்மை விடுதலையாக்க வேண்டும்.
குமாரனை நாம் விசுவாசித்து அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்பொழுது நாம் இந்த ஆண்டிலே ஆரம்பத்திலேயே அதை செய்யும் பொழுது நமக்கு விடுதலை வாழ்வு நிச்சயமாய் உண்டாகும். பலவிதமான அடிமைத்தனங்கள், பலவிதமான கட்டுகள், நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிற, நம்மை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற எல்லா காரியத்திலிருந்து நம்மை குமாரனாய் இயேசு விடுவிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இரண்டாவதா யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 31-32 வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 31-32 வசனம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை ஆண்டவராய் இயேசு தம்மை விசுவாசித்த மக்கள் கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார். தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் எனக்கு சீஷராய் இருக்க விரும்பினால் என் உபதேசத்தை கைக்கொள்ளுங்கள். அன்பானவர்களே, நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிறோம், ஆராதனைக்கு வருகிறோம். ஆனால் அவருடைய சீஷர்களாக நாம் வாழ்கிறோமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. சீஷர்கள் என்று சொன்னால் கற்றுக்கொள்ளுகிறவர்கள், கற்றுக்கொண்டதை பின்பற்றுகிறவர்கள், கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்கள். அன்பானவர்களே, இந்த யூதர்கள் இயேசுவை விசுவாசித்தார்கள். ஆனால் அவர்கள் அவரிடத்திலே கற்றுக்கொள்ளவில்லை, கற்றுக்கொண்டதை பின்பற்றவும் இல்லை, கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு உபதேசிக்கும் அந்த அழைப்புக்குள் அவர்கள் வரவும் இல்லை. எனவே சொல்கிறார், நீங்கள் எனக்கு சீஷராய் இருக்க விரும்பினால் என் உபதேசத்தை கைக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்விதமாக அவருடைய உபதேசத்தை கைக்கொள்ளும் பொழுது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறது பார்ப்போம். ஆக இரண்டாவதாக நாம் விடுதலை பெற வேண்டுமானால், விடுதலை வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நாம் சத்தியத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வேதத்தில் சத்தியத்தை நமக்கு வேத புத்தகமாக எழுதி கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய வேத புத்தகம் தேவனுடைய வார்த்தை, அது சத்தியம். இயேசு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது நம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி பிதாவை நோக்கியவர் ஜெபிக்கிறது என்று பார்ப்போம். ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம் நம்முடைய வேத புத்தகத்திலே இருக்கு. நாம் ஆலயத்துக்கு வருகிறோம், வசனத்தை கேட்கிறோம், சத்தியத்தை கேட்கிறோம். ஆனால் அந்த சத்தியம் நம்முடைய இருதயத்துக்குள் இறங்குகிறதில்லை. ஆகையினால் நமக்கு விடுதலை இல்லை. வேத வசனம் நம்முடைய வாழ்க்கை முறையை, வாழ்க்கை தத்துவத்தை நமக்கு தெளிவாய் போதிக்கிற புத்தகமாக அது இருக்கிறது. நாம் எப்படி வாழ வேண்டும், எவைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும், எவைகளை நாம் விட்டுவிட வேண்டும், எவைகளுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும், எவ்விதமாய் நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி அருமையாய் நமக்கு போதிக்கிறது. இது சத்தியம். ஆக இந்த சத்தியத்தை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் அல்லது உணர்வடைந்தால் சத்தியத்தினாலே நாம் அந்த சத்தியத்தினால் நாம் விடுதலையாக்கப்படும். இந்த உலகத்திலே பல கடைகோடியில் வாழ்ந்த மக்களும் கூட, நம்முடைய தேசத்திலே வித்தியாசமான நம்பிக்கையுடையவர்கள் கூட வேத வசனத்தை தீவிரமாய் வாசித்து, தீவிரமாய் ஆராய்ந்து பலவிதமான அடிமைத்தனங்களுக்கு விடுதலையாக்கி இருக்கிறார். விடுதலையின் சத்தியம் வேத புத்தகத்திலே இருக்கிறது. நாம் வேதத்தை கேட்கொள்ளாக இருந்தால் அந்த விடுதலையின் சத்தியத்தை நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே, சத்தியத்தினால் வரக்கூடிய விடுதலை நாம் வாஞ்சிக்காதபடியினாலே நாம் பலவிதமான அடிமைத்தனங்களுக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் பாரம்பரியங்களுக்கும் நாம் அடிமைகளாக இருக்கிறோம். ஆக இந்த நாட்களிலே சத்தியத்தை கேளுங்கள், சத்தியத்தை இருதலை ஏற்றுக்கொள்ளுங்கள், சத்தியத்தின்படி நடவுங்கள், அந்த சத்தியத்தின்படி நடப்பதற்கு மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். இந்த ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். விசுவாசிகளுடைய வீடுகளிலே நடக்கிற நல்ல காரியங்களானாலும் சரி, சுபகாரியங்களானாலும் சரி,
வேற எந்த காரியமானாலும் சரி, நாம் உலக வழக்கத்தின்படி உலக வழக்கத்தின் அடிமைத்தனங்களினாலே நாமும் அடிமைப்பட்டு மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாக இல்லாதபடி நாம் இராதபடிக்கு இந்த நாட்களிலே சத்தியத்தினாலே நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ளும். வேத வசனத்தை ஆழமாய் அறிந்தவர்கள், தெளிவாய் அறிந்தவர்கள், அதை கை கொள்ளுகிறவர்கள், அதை பின்பற்றுகிறவர்கள், மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்கள், அவர்கள் தான் சீஷர்கள். நீங்களும் நான் ஆண்டுடைய சீஷர்கள் என்று அழைக்கப்பட்டால் உண்மையான சீஷர்களாய் நாம் இருக்க வேண்டும். எனவே இந்த நாட்களிலே சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியத்தை எப்படி அறிவது? நாம் ஆண்டுடைய சமூகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை தினந்தோறும் ஜெபத்தோடு வாசிக்கிறதுனாலே சத்தியத்தை அறியணும். இரண்டாவதாக, தேவனுடைய ஆலயத்திலே கர்த்தருடைய ஊழியர்கள் மூலமாக கேட்கிற உபதேசங்களினாலே, உண்மையான தெளிவாய் உபதேசிக்கிற கர்த்தருடைய ஊழியர்களுடைய வார்த்தைகளினாலே சத்தியத்தை அறிகிறோம். இந்த சத்தியத்தை கேட்கும் பொழுது அதற்கு கீழ்ப்படிய ஒப்புக் கொடுக்கும். அதை நம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நல்ல நிலத்தில் விழுந்த விதையானது சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட மனுஷனுக்கு அது ஒப்பாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு 1 10 1 30 60 கனிகளை கொடுக்கிறேன். நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக சத்தியம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த ஆண்டு மெய்யாகவே வேத வசனத்தினாலே நமக்கு பெரிய விடுதலை ஆண்டவர் கொடுக்க போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. மூன்றாவதாக 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. கர்த்தர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் விசுவாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு விடுதலை தருகிறார். இரண்டாவதாக, வேத வசனமாகிய சத்தியத்தின் மூலமாய் நமக்கு விடுதலை தருகிறார். இங்கே மூன்றாவதாக வேதம் நமக்கு போதிக்கிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக பரிசுத்த ஆவியானுடைய அனுபவம் நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஆண்டவர் அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார். அந்த சீஷர்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் வாழ்ந்தவர்கள். அவருடைய பாரம்பரியத்துக்கும் அவர்களுடைய கொள்கைகளுக்கும் மத கோட்பாடுகளுக்கும் அவர்கள் அடிமைப்பட்டவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். பயந்தாங்குடிகளாக இருந்தார்கள். புத்தியிலே சரியான ஒரு தெளிவில்லாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களோடு பேசும் பொழுது சொன்னார், எடுத்துக் கொள்ளப்படும் முன்பாக ஒலிவமலையின் மேல் அமர்ந்திருந்ததான வேளையிலே அவர்களுக்கு சொன்னார், பரிசுத்த ஆவி உள்ளத்தில் வரும் பொழுது நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அவ்விதமாகவே அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது மேலறை வீட்டிலே கூடியிருந்தவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கினார். அவர்கள் மேல் அக்கினி நாவாய் இறங்கினார். அவர்களை தம்முடைய வல்லமையினால் நிரப்பினார். அப்பொழுது அவர்களுக்கு தைரியம் உண்டாயிற்று. இயேசுவுக்கு சாட்சிகளாய் இருந்தார். பலன் பெற்ற சாட்சிகளாய் இருந்தார். உபத்திரவங்கள், போராட்டங்கள், பலவிதமான துன்பங்கள், தொல்லைகள் அவர்களை சூழ்ந்தாலும் தொடர்ந்தார். அதை குறித்து அவர்கள் கவலைப்படாமல் பூமியின் எல்லையெங்கும் எங்கு சென்றாலும் அவர்கள் சாட்சிகளாய் இருந்தார்கள். அப்போது நடவடிக்கைகளை நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் கூட்டத்தின் நடுவில் சாட்சிகளாய் இருந்தார்கள். சிறைச்சாலையிலே சாட்சிகளாய் இருந்தார்கள். கப்பல் பயணத்திலே சாட்சிகளாய் இருந்தார்கள். அவர்கள் பெருங்காற்றின் மத்தியிலே, கடும் புயல் கொந்தளிப்பின் மத்தியிலே சாட்சிகளாய் இருந்தார்கள். மரிக்கும் போதும் சாட்சிகளாய் இருந்தார்கள். காரணம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவரை விடுதலையாக்கினார். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த நாட்களிலே நாம் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரை வாங்கிப்போம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும். அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருக்கும். ஆவிலே நிறைந்த ஒரு வாழ்க்கை
நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இது விடுதலையின் ஆண்டு. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். நம்முடைய ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரே நம்முடைய ராஜாவாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? அது மாத்திரமல்ல, நம்முடைய அதிபதி சர்வலோகத்தின் ஆண்டவர், சகலத்துக்கும் அதிபதியாக இருக்கிறார். எல்லா தேசங்களுக்கும், எல்லா ராஜ்யங்களுக்கும், எல்லா ஜாதிகளுக்கும் அதிபதியாக ராஜாதி ராஜாவாக இருக்கிறவர். நம்மை விடுதலையாக்குவார். அவர் மேலே நம்முடைய நம்பிக்கை வைப்போம். அறிக்கை பண்ணுங்கள், இது விடுதலை நாள். ராஜா என்னை கட்டவிழ்ப்பார், என் அதிபதி என்னை விடுதலையாக்குவார். ராஜா என்னை கட்டவிழ்த்து விட்டார், என் அதிபதி என்னை விடுதலையாக்கி விட்டார் என்று சொல்லி குமாரனை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கனம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சித்து பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்த வாழ்க்கை நாம் வாழ்வோம். இந்த ஆண்டு மெய்யாகவே நமக்கு விடுதலை ஆண்டு, வெற்றி நாம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபிக்கலாம். எல்லோரும் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, 2020 ஆண்டிலே பலவிதமான கட்டுகளுக்கும் பலவிதமான சிறையிருப்புகளும் நாங்கள் இருந்தோம். ஆனால் இந்த ஆண்டிலே நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நமக்கு நன்றி தகப்பனே. இந்த வார்த்தையின்படி எங்களை நீர் விடுதலையாக்க வல்லவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவாகிய தேவனுடைய குமாரன் நாங்கள் விசுவாசிக்கிறோம். குமாரன் சகல அதிகாரம் உடையவர். நீர் எங்களை விடுதலையாக்கினான். மெய்யாகவே நாங்கள் விடுதலையாகும். குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று பர்திமையை கூப்பிட்டது போல நாங்கள் கூப்பிடுகிறோம். எங்களுக்கு இறங்கும். நாங்கள் பார்வையடைய வேண்டும், தெளிவாய் நடக்க வேண்டும், நிதானமாய் நடக்க வேண்டும், திடமாய் நடக்க வேண்டும். தேவகுமாரனே, நடிகாரை நீங்கள் விடுதலையாக்குவீராக. அதுபோல ஆண்டவரே, நாங்கள் உமக்கு சீஷராய் இருக்க விரும்புகிறோம். நாங்கள் உமக்கு சீஷராய் இருக்கும் பொழுது இருக்க வேண்டுமானால் உடைய சத்தியத்தை, உடைய வசனத்தை, உடைய உபதேசத்தை கை கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்த உபதேசம் உடைய சத்திய வசனத்திலே, உடைய வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கிரமமாய் வேதத்தை வாசி, வேத வசனங்களை கேட்டு தியானித்து அவைகளை எங்களை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை பலப்படுத்துகிறார். என்னென்ன துன்பங்கள், போராட்டங்கள், எதிர்ப்புகள் வந்தால் அந்த வசனமே எங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியமாக இருக்கும். வசனத்தின்படி நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சத்தியத்தினால உண்டான விடுதலை எங்கள் சிந்தையில், எங்கள் செயல்பாட்டிலே கர்த்தர் கட்டளையிடுகிறார். அப்படியே இந்த காலவெளி, இந்த ராத்திரி, இந்த முதல் நாளன்று எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே, இந்த முதல் நாளிலே பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்புகிறார். உன்னத பலத்தாரங்களை இடைகட்டுவீரார். பரிசுத்த ஆவியினால் உண்டான எல்லாவித விடுதலைகள் எங்களுக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் உமக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். தைரியமாய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். சத்தியத்தை நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதை கை கொண்டு அதை மற்றவர்களுக்கு போதிக்குள்ளாக காணப்பட வேண்டும். அன்றைக்கு அப்போஸ்தலர்களுக்கு நீர் அபிஷேகம் அளித்து அவர்களை பயன்படுத்தினது போல இந்த ஆண்டு எங்களை அபிஷேகித்து பரிசுத்தப்படுத்தி வல்லமையாய் பயன்படுத்துகிறார். எங்கள் ஊழியர்களை அமிதமாக வல்லமையாக பயன்படுத்துகிறார். இந்த அடிமையை கூட கத்திர விதமாய் பயன்படுத்துகிறார். எங்கள் தேசத்திலே கர்த்தருடைய ஆவியானுடைய ஆளுகை உண்டாயிருக்கும். எல்லா கர்த்தருடைய ஜனங்கள் விடுதலை பெற்று சாட்சிகளாக கிருபை செய்யும். முற்றிலுமாய் ஒப்புக்கொடுக்கும். எல்லா கனமையும் நமக்கு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். எல்லோரும் சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.